அம்மா, இறுதியாக இந்த நிகழ்வில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நமது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கெல்லாம் நம்முடைய நிறைய தொல்லியல் சின்னங்கள், தொல்லியல் வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு பார்த்தாலும் மரபியல் சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வெறும் ஒரு தொல்பொருள் ஆய்வுத்துறையோடு நீங்கள் அடக்கிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொல்லியல் சின்னங்களை ஒரு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னங்களும் இந்த செப்பேடுகள், இந்த கல்வெட்டுகள், இந்த சிற்பங்கள், இந்த ஓவியங்கள் இது எல்லாமே நம்முடைய மரபு சார்ந்தது, நம்முடைய பழம்பெருமையை பறைசாற்றக்கூடியது, நம்முடைய பண்பாட்டின் வேர்கள். இதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். நம்முடைய வரலாற்று சின்னங்களை, நம்முடைய மொழி சார்ந்த, இனம் சார்ந்த வரலாற்று மரபு சின்னங்களை நீங்கள் எவ்வாறெல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படி யார் யாரெல்லாம் பாதுகாக்கின்றீர்களோ உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களும் என் தலைமையிலான என கூறி என்னுடைய முடிக்கின்றேன். வணக்கம். ஐயா, மாணவர்கள் தான் இந்த தொல்லியல் சின்னங்களை எல்லாம் வருங்காலத்தில் காப்பாற்றக்கூடியவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் இளைஞர்கள் தான் பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொல்பொருட்களையும் ஆகட்டும் அல்லது கோயில்களாகட்டும் பாதுகாக்க முடியும். அது பாதுகாப்பதற்கு முன்னால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும், அது என்ன கோயில் என்றால் அந்த கோயிலினுடைய அமைப்பு என்ன, ஏன் பலமாக வர வேண்டும், எதற்காக விட வேண்டும். சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் கையை தட்டுறான், ஏன் கையை தட்டுறான், இந்த மாதிரியான தத்துவங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பும்போது அந்த கோயிலிலிருந்து நான் எதையும் கொண்டு வரவில்லை என்ற கருத்தை சொல்லுவதற்காகத்தான் அந்த கைத்தட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, செவிட்டு அதனால் கை தட்டுறான்றான். எப்படி? இதை போல் சில தத்துவங்கள், உண்மையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மாணவர்கள் ஆங்காங்கே உள்ள கோயில்களுக்கு சென்றோ அல்லது துறையில் இருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்தோ தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். எந்த தொல்பொருளையும் அழிக்கக்கூடாது என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு, அரசினுடைய உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வு மாணவர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. கண்ணனையா, அதாவது இந்த தொல்லியல் துறையை, நம்முடைய பண்பாட்டு அடிப்படைகளை போதிப்பதில் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். கல்வித்துறையை தவிர வேறு எந்த துறையும் சீரியஸாக இதில் கவனம் செலுத்த முடியாது. எனவே கல்வித்துறையில் சீரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமானால் அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பண்பாட்டு சின்னங்களின் மீது, பண்பாடு குறித்த அறிவின் மீது அக்கறை இருக்க வேண்டும். அந்த அக்கறை முதலில் அரசிடமிருந்து துவங்கினால்தான் பொதுமக்கள் இதை புரிந்து கொள்வார்கள், மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். அரசு எவ்வளியோ அவ்வளியே மக்கள் என்பதுதான் நீண்ட நாளாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பழக்கமாக இது இருக்கிறது. எனவே அரசிலிருந்து துவங்கி மக்கள் வரை இதை செய்ய வேண்டும். அரசு இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை வெறும் நிதி ஒதுக்கீடு என்பதோடு சுருக்கி கொள்ளாமல் அதன் மீதான விழிப்புணர்வை, அதன் மீதான கல்வி அறிவை, அதன் மீதான ஆய்வுகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ராஜராஜன் என்று சொல்லுகிற போது ராசராச சோழனுக்கு கீழிருந்த சிறு மன்னர்களை, குறு மன்னர்களை எல்லாம் நாம் நினைவுகூர வேண்டியிருக்கிறது. பல்வேறு விதமான குறு மன்னர்கள் அங்கே நிலத்தை மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள், விலங்குகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள், இன்னும் என்னென்னவோ விதமான நுண் அறிவுகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வரலாற்றில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். எனவே எல்லா விதமான இனக்குழுக்களின் அடையாளங்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். அது தமிழ் ஒரு மூத்த குடி என்கிற முறையில் இந்த அடையாளத்தை நாம் பாதுகாப்பதற்கு அரசிலிருந்து மக்கள் வரை, அரசு துவங்கி மக்கள் வரை முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஐயா கேட்டீங்க துறை புறக்கணிக்கப்படுகிறதான்னு கேட்டீங்க. ஒரு ஆய்வாளர் முறையில் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன்னா என்னுடைய அனுபவங்களை கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எல்லாரும் அழுதுருவீங்க. ஏன்னா ஒரிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆய்வு பண்ண வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு உதவி பண்ணாங்க. துறையில் எங்கே போனாலும் துறை அதிகாரிகள் சமஸ்கிருதத்தை மேன்மை கொண்டு வருவோம், பிறமொழி மேலாண்மை திறன். அவங்க யாருமே தமிழ் குமரி கடலில் நிலமொழி இருக்குன்னு நம்பலை, பூம்புகாரில் நிலமொழி இருக்குன்னு நம்பலை. பாண்டிச்சேரியில் இன்றைக்கி இன்டர்நேஷ்னலில் பேசுகிறாங்க, இந்து பேப்பரில் வந்தது இன்னி வரைக்கும் கேட்கல எங்கே இருக்குன்னு. என்ன காரணம்னா மேலாண்மை பதவியில் உட்காரவங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் கூட தமிழ் மேலே இல்லை.
ஏன்னா ஆங்கிலத்து மேலே ஆர்வம் இருக்குது, சமஸ்கிருதத்து மேலே ஆர்வம் இருக்குது, இந்தி மேலே ஆர்வம் இருக்குது. இப்போ இதில் என்னுடைய தேவை என்னென்னா, இந்த மாணவர்கள் ஒரு 10 பேராவது ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு துறையில் ஐஏஎஸ் வந்து இருந்தால் மட்டுமே தமிழை காப்பாற்ற முடியும். இப்போ ஐடி கம்பெனிக்கு போகணும் ஆசைப்பட்றாங்க, வரலாறுக்கு வாங்க, புவியியலுக்கு வாங்க, ஒரு ஐஏஎஸ்ஸை வாங்க, ஒரு ஐபிஎஸ்ஸை வாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ என்னுடைய அடுத்த தலைமுறை தமிழை வந்து உலக அளவுக்கு கொண்டு போயிடும். இன்றைக்கி உலகத்தில் ஐஎஃப்எஸ்ஸாக வாங்க, இந்தியன் பாலிஸ் சர்வீஸ் படித்து ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, அங்கே இருக்க தமிழை பற்றி பேசுங்க. கொரியா தமிழ் உறவு பற்றி பாட்ஷா தான் பேசினார். கொரியாவுக்கும் தமிழுக்கும் ஒரு வரலாற்று உறவு வந்து உலகம் முழுக்க பேசுகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த இளைஞர்கள் நினைத்தால் மட்டுமே அடுத்த 10 வருஷத்தில் எப்படி 1960 திராவிடம்னு ஒன்று வந்து எப்படி திராவிடன்றதை 50 வருஷம் அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி தமிழ் அரசியல் பண்ணுங்க. அரசியல்வாதிகளை உருவாக்குங்க, ஒரு எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு கவுன்சிலர் ஆவாங்க. அப்போ தான் உங்களால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் தரவுகளை காப்பாற்ற முடியும். அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் தொல்பொருள் ஆய்வை பற்றி பேசினோம். தொல்பொருள் ஆய்வு என்பது வெறும் வரலாற்று சான்று மட்டுமல்ல, இந்த மனித சமூகம் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிற நினைவு சுவடுகளாகும். வரலாற்றில் தெளிவு பெற முடியாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். வரலாற்றை கடந்த கால நிகழ்வுகளை தொகுத்து வைத்திருக்கிற ஒரு செய்தி தொகுப்பாக மட்டும் பார்க்க முடியாது. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமாகவும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்புமாகவும் அமைகிறது என்கிறார் ஹிட்லர். என்னை உருவாக்கியதே என் நாட்டு வரலாறு தான் என்று அதே ஹிட்லர் சொல்கிறார். விடுதலை போராட்ட காலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலை ஒரு பள்ளி சிறுவனை எளிதாக பாதிக்குது. அவனுக்கு உறக்கம் வரல, பசிக்கு உணவு எடுக்கிறதில்ல, அவனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல. யாருக்கும் சொல்லாமல் அந்த படுகொலை நடந்த இடத்துக்கு சென்றுறான். அங்கே போய் பார்க்குறான், எல்லாம் ரத்தத்தால் சிவந்து கிடக்கிற பூமி, கண்ணீர் வடிக்கிறான், கதறான், உள்ளுக்குள்ளே கோப நெருப்பு கொந்தளித்து எழுது. ஒரு குடுவையில் ரத்தம் தோய்ந்து அந்த மண்ணை அள்ளிக்கொண்டு வீட்டுக்கு வர்றான். பள்ளிக்கு போன பிள்ளையை காணமே என்று பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணனை காணமே என்று தங்கை தவித்து கொண்டிருக்கிறார். உடன் படிக்கிற நண்பன் பள்ளிக்கு வரவே இல்லையே, எங்கே போனான் என்ற ஏக்கத்தோடு நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடுவையில் மண்ணை அள்ளிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேருகிறான். தங்கை கேட்கிறார், யாரிடமும் சொல்லாமல் எங்கேனா போயிட்ட, உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்று கேட்கிறார். உடனே எதையுமே பேசாமல் அவன் அந்த குடுவையை திறந்து காட்டுறான். இதை பாரு தங்கச்சி என்று. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணை பார்க்கிறார். சிவந்து இருக்கிறது அந்த மண். சொல்கிறான், இது நமது தேசத்தின் மக்கள் விடுதலைக்காக சிந்திய ரத்தம் என்று சொல்கிறான். அந்த காயத்தை சுமந்து நின்ற அந்த இளைஞன் தான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக எழுந்த இளைய புரட்சியாளன் பகத்சிங். அந்த இரத்த சுவடு அவனுக்குள் ஒரு போராட்ட நெருப்பை மூட்டியது. இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஒரு சிறந்த போராளியாக அவனை மாற்றியது. இங்கே எமது மண்ணில் எமது பாட்டன் பூலித்தேவன் வாழ்ந்த இடங்களை போய் பார்க்கிற போது வெள்ளையன் படையெடுத்து வருகிறான். அவன் எந்த இடத்திலிருந்து படையை நகர்த்தி கொண்டு வந்தானோ அந்த இடத்திற்கே திருப்பி அடித்து விரட்டிவிட்ட வீரத்தை அந்த தடத்திலே நாம் பார்க்கிற முடியுது. அதே போல எமது பாட்டன்கள் மருதுபாண்டியனுடைய தூக்கிலிட்ட இடங்கள் திருப்பத்தூரில், எமது இன்னொரு பாட்டன் கட்டபொம்மனை கயத்தாற்றில் தூக்கிலிட்ட அந்த வரலாற்று சுவடுகள், இதெல்லாம் எமக்குள்ளே ஒரு பேரெழுச்சியும் வீர உணர்ச்சியும் உண்டு செய்கிறது. இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை எமது பாட்டனார் இழுத்திருக்கிறார். எமது மானம் கப்பல் எறிவிடக் கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழன் எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனார் தான் அந்த செக்கை இழுத்திருக்கிறார். நான் சிறையில் இருந்தபோது கோவை சிறையிலே எனது பக்கத்து அறையிலே கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் இருந்த அறை என்று அந்த சிறை அறையை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை கடக்கும்போதும் நடக்கும்போதும் மெய்சில் இருக்கும். இன்றைக்கும் எமது பாட்டன் இழுத்த செக்கு ஒரு வெறும் செய்தியாக இல்லை, எமது பாட்டன் செக்கிழுத்தான் என்பது செய்தியாக இல்லை, வரலாற்று சான்றாக ஒரு பெரும் ஆவணமாக கோவை சிறையிலே இன்னும் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செக்கை தொட்டு பார்க்கிற போதெல்லாம் இதில் தானே நமது பாட்டன் விரல் வடிந்திருக்கும், ரேகை வடிந்திருக்கும், கை வதித்து இழுத்திருப்பான், இதில் தானே தன் வேர்வையை வடித்திருப்பான் என்று நினைக்கும் போது நம்மளை அறியாத ஒரு உணர்வு எழுச்சி நம்மளை உந்தி எழுப்பும். இன்றைக்கு கீழ்வன்மணியில் கூலி உயர்வு கட்டு போராடி உயிர் நீத்த எமது தோழர்களின் நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற அந்த நினைவு தூணை பார்க்கிற போது அங்கு ஒரு சோக வரலாறு விரிகிறது. இப்படி ஒவ்வொரு தடமும் இடமும் ஒவ்வொரு வரலாற்று காவியமாக விரிகிறது.
இன்னைக்கு எமது இன்னொரு தாய் நிலம் தமிழீழத்தில் எம் கண்முன்னே அழித்தொழிக்கப்பட்டது எமது இனத்தின் துயர அடையாளமாக தஞ்சையிலே முள்ளிவாய்க்கால் முற்றம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்த தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்படி தமது இனம் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தது என்பதை உணர்த்துகிற ஒரு வரலாற்று பேராவணம். இப்படிப்பட்ட வரலாற்று பேராவணங்களை, சுவடுகளைத்தான் நமது தொல்பொருள் ஆய்வியல் அறிஞர்கள் தோண்டி எடுத்து பாதுகாத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பெட்டகமாக, பொக்கிஷமாக வைக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக வைக்கணும், இன்னும் பெரிய அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பும் நோக்கமும். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை எனது அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னால்.